நான் எந்த தப்பும் பண்ணல. நான் யாரையும் கடத்தல. ஐயோ ரம்யா என் பொண்டாட்டி மேடம். நானும் அவளும் முறைப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். திருட்டு ராஸ்கல், பணக்கார பொண்ணா பார்த்து மயக்கி அவங்க அப்பனை பிளாக்மெயில் பண்றியா? உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களை எல்லாம் விடக்கூடாதுடா. ஐயோ மேடம், இல்ல மேடம். மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம். நாங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேடம். நம்புங்க ப்ளீஸ். நான் ஒண்ணு ஏமாத்துற ஆள் இல்ல மேடம். ரம்யாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு சட்டப்படி ப்ரூஃப் இருக்கு மேடம். என்னடா சட்டப்படி ப்ரூஃப் இருக்கு? என்னடா என்கிட்டயே லா பேசுற நீ? என்ன திமிர்றா உனக்கு? பொம்பளை பிள்ளை மனசை கெடுத்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு வருவ. மாட்ட உடனே சட்டம் பேசுவியா? அடிச்சே கொன்னுடுவேன்டா உன்னை. அடிச்சே கொன்னுடுவேன் உன்னை. உயிரோடே விட சொல்றா. வேணாம் மேடம். இல்ல மேடம். என்னடா? நாங்க உண்மையா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க 2 பேரும் மேஜர் மேடம். டேய் டேய் டேய், நீ அவங்க வீட்டு கார் டிரைவர் தானே? அது எப்படிடா பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மயக்கிறீங்க? உங்கள மாதிரி ஆளுங்களை நம்பி தானே பெத்தவங்க அவங்க பொண்ணுங்களை அனுப்புறாங்க. நீங்க அவங்கள மயக்கி கூட்டிட்டு போய் கடத்திட்டு போய் அவங்கள வச்சு மிரட்டி பணம் கேக்குறீங்க. ஏண்டா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஐயோ நான் உண்மையதான் சொல்றேன் மேடம். நான் ரம்யாவை கடத்தல. ஏய், அதை எப்படா ப்ரூவ் பண்ணுவ? எப்படி மேடம் ப்ரூவ் பண்ணோம்? எப்படி சொல்லுங்க. தேவி, இந்தாங்க மேடம். தள்ளி உட்கார்றா. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு உன் காதல் புனிதமானதுன்னு நிரூபி. என்ன மேடம், பேப்பர்ல எதுவுமே எழுதலையா மேடம்? அது எப்ப எழுதணும்னு எங்களுக்கு தெரியும். இதுல கையெழுத்து போடு. உனக்கும் அந்த ரம்யாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல எழுது. முடியாது மேடம், முடியாது. உட்கார்றா, உட்காரு. அவ இன்னொரு பெரிய பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறா. உன்ன மாதிரி ஒரு தெருப்பொறுக்கி பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அவ குடும்பம் நடத்துவா? எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்த போடு. உன்னை விட்டுறேன். முடியாது மேடம். ரம்யா என்னை தவிர வேற யாரையும் மனசார நினைச்சு கூட பார்க்க மாட்டா மேடம். என் ரம்யா என்ன உண்மையா நேசிக்கிறா மேடம். நிச்சயமா என்னை தவிர வேற யாரையும் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்ன நம்புங்க மேடம். ஓவராலா பேசாதடா மேடம். அவ உண்மையா லவ் பண்றா. நான் அவளை உண்மையா லவ் பண்றேன் மேடம். இந்த கதையெல்லாம் விடாதடா. இங்க நீங்க சொல்றது என்ன நம்பவே முடியல மேடம். நீங்க போய் சொல்றீங்க மேடம். ஏய், நான் போய் சொல்றேனா? ரொம்ப நல்லவ. என் ரம்யா நல்லவ. என் ரம்யா என்ன விட்டு போக மாட்டா மேடம். ரம்யா, ரம்யா வந்துட்டேன் ரம்யா. ரம்யா இங்க பாரு ரம்யா. ரம்யா என்ன பாரு ரம்யா. ரம்யா என்ன பாரு ரம்யா. ரம்யா என்ன பாரு ரம்யா. ரம்யா, ரம்யா, ரம்யா என்ன பாரு ரம்யா. ரம்யா என்ன பாரு ரம்யா. ரம்யா இங்க என்ன நடக்குது ரம்யா? என்ன பாரு ரம்யா. ரம்யா ப்ளீஸ் ரம்யா. என்னம்மா, இவன் தானே உன்னை ஏமாத்துனது? தெளிவா சொல்லுமா, பையனுக்கு புரியணும்ல. பயப்படாதம்மா, சொல்லு. அப்பா இருக்கல்ல, பாத்துக்கிறேம்மா. ஆமா. ரம்யா ஏன் இப்படி சொல்ற? நான் உன்னை ஏமாத்துறேனா? நீ ஏன் இப்படி பேசுற? யாருக்காவது பயந்து பேசுறியா? இல்ல, யாருமே அப்படிலாம் பேச மாட்டா. உனக்கு ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுமா. பயப்படாம சொல்லுமா. ஆமா மேடம், இவன் தான் மேடம் என்ன ஏமாத்தனா. என்னடா புரிஞ்சதா? மரியாதை சைன் போடு. ரம்யா, ரம்யா, ரம்யா. ஏய் ஏய், கான்ஸ்டபிள் என்ன கூடி போ. ஓகே மேடம், வாமா வாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாவுடா. இன்னைக்கு ஃபுல்லா சோறு போடாம பட்டி போட்டு சாவடுறீ. சரி மேடம். ரம்யா, ரம்யா, தண்ணி, தண்ணி.
என்னாச்சு மகா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரம்யாவை அவங்க அப்பாவோட சேர்த்து வச்சது ரொம்ப பெருமையா இருக்கு மணி. மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. இதே வேகத்துல போய் உங்க தம்பியோட வைஃபை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். இப்பதான் என் தம்பி கிட்ட பேசினேன். அவன் எதுக்காக நீ இதுல தலையிடுற, இது போலீஸ் பிரச்சனை, நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிறான். என்னோட தவிப்பு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? மணி, நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேட்க வேண்டாம் தான் என் மனசு சொல்லுது. ஆனா கேளு கேளுன்னு என் புத்தி என்ன பெறாண்டது. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் மகா. என் குடும்பத்தை பத்தி சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. அதுக்கு ஒரு நேரம் வரும். அப்ப நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கேட்காதீங்க. இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது மணி? உங்க தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர்னு தெரிஞ்சதும் நான் எப்படி ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அவரு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. அப்ப நீங்க ஏன் ஆட்டோ ஓட்டுனீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா பார்த்தா பெரிய குடும்பமே இருக்கு. தம்பி வைஃப், அப்புறம் இன்னும் யாரும். ப்ளீஸ், அதை பத்தி பேச இது சரியான சந்தர்ப்பம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு சில காரணங்களுக்காக நான் இப்படி இருக்க வேண்டியதா இருக்கு. சந்தர்ப்பம் வரும்போது கட்டாயமா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். கேளுங்க. உங்க வைஃப் யாரு? அவங்க பேர் என்ன? அவங்களுக்கு என்னதான் நடந்தது? சொல்லுங்க மணி. இது வேற முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நோய் நடிக்குது. புது நம்பரா இருக்கே. ஹலோ, நான் சசி பேசுறேன் மகா. ஹலோ சசி, எங்க இருக்க? ஆமா, என்ன மாமா வீட்ல கவனிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கா? ஐயோ மகா, நான் மாமனார் வீட்டுல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க. என்னது? ரம்யாவோட அப்பா துரோகம் பண்ணிட்டாரு. வாட்? அவர் போட்டது எல்லாமே வேஷம் மகா, வேஷம். ஐயோ, என்னை கூட்டிட்டு வந்து அவர் இங்க மகளிர் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டாரு. என்ன சொல்ற? அவரு ரம்யாவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க சசி? ரம்யாவை இந்த ஜென்மத்துல என்னால பார்க்கவே முடியாது போல் இருக்கு மகா. என்னாச்சு? என்ன போலீஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க மகா. ரம்யாவை மறந்துன்னு வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேக்குறாங்க மகா. ஷோ, யார் அது? இங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர். நீ உடனே கிளம்பி வா மகா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மகா. ப்ளீஸ் என்ன காப்பாத்து மகா, காப்பாத்து மகா. சீக்கிரமா போன கூட, பேசுனது போதும். ப்ளீஸ் ஒரே நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். போன கூட. ஒரே நிமிஷம் மேடம். மகா, ரம்யாவை வைத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? தெரியல மகா, எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல மகா. நீ உடனே வந்து என்ன காப்பாத்து மகா. குடு, பேசுனது போதும். போன கூட. மேடம். ஏய் ஹலோ சசி, ஹலோ. ஏதோ லவ் மேட்டர் ஆச்சே. அடி வாங்கினது பார்த்து பாவமா இருக்கேன்னு போன கொடுத்தா அப்படி இல்ல மேடம். நீ 1.5 மணி நேரமா ஊர் கதை பேசிட்டு இருக்க. இதனால ஏன் கதை கந்தலாடும் போல இருக்கே. மகா, என்னாச்சு? ஐயோ மணி, ஐயோ நம்ம சசிய சசி சசி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? ஐயோ, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? வாங்க, நாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறோம். போற வழியில எல்லாம் சொல்றேன். ஏய், என்னடா முடிவு பண்ணிருக்க? கையெழுத்து போடுறியா இல்ல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளவா? அவரு போட மாட்டாரு. நீ யாருமா? சசி, ஐயோ, என்ன இது? என்ன மேடம் இது? இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? நீங்க தான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? நீ யார் முதல்ல அத சொல்லு. என் பேர் மகா, இவர் பேர் சுப்பிரமணி. இவர் தம்பி சென்னையில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காங்க. அதனால நாங்க சசியோட ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கும் ரம்யாவுக்கும் நாங்க தான் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சோம். இப்ப இவரு அந்த பொண்ணு கடத்திட்டு வந்தாருன்னு நீங்க சொன்னீங்களாமே. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அவளோட லைஃப்ல குறுக்க வர மாட்டேன், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு வெத்து பேப்பர்ல எழுதி இவர்கிட்ட கையெழுத்து கேக்குறீங்களாமே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன மேடம்? எந்த சட்டத்தை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே சட்டம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன மேடம், ஆதாரத்தை என்ன கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்போம்? கொஞ்சம் டைம் கொடுங்க, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். வெயிட் மணி.
இந்தாங்க மேரேஜ் சர்டிபிகேட் ப்ரூஃப் இதுல இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? இத பாருங்க, முதல்ல இவரை விடுங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும். அதெல்லாம் முடியாது. ஏ அந்த பொண்ணு ரம்யா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. என்னன்னு? இந்த ஆளு அந்த பொண்ணை பேசி மயக்கி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி நாசம் பண்ணதா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இத நாங்க சத்தியமா நம்ப மாட்டோம். ரம்யா ஒரு நாள் அப்படி சொல்லிருக்க மாட்டா. அவ சொல்லிதான் இவனை பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஓஹோ, என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்கல்ல? இப்ப நீங்க ரம்யா அப்படி சொன்னாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் காட்டுங்க. அந்த கம்ப்ளைண்ட் காட்டுங்க. நாளைக்கு வாங்க. இப்ப நான் அதை பார்க்கணும். இத பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், உன் வீட்டு வேலைக்காரி கிடையாது. நாளைக்கு வான்னு சொல்றேன்ல, போயிட்டு நாளைக்கு வா. ஓவரா குரல் கொடுத்த உன்னையும் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். எனக்கு ஐஜியை நல்லா ஷட் அப். மகா, உணர்ச்சி வசப்படுறதுனால எதுவும் ஆகாது. இது அவங்களோட இடம், அவங்க சொல்றதுதான் சட்டம். என்ன மணி நீங்களே இப்படி பேசுறீங்க? முதல்ல உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ மேடம், பொண்ணோட அப்பா வைத்தி கொஞ்சம் வசதியானவர். அவர் இவங்கள வாழ விட மாட்டேங்கிறாங்க. பொண்ணை பிரிச்சு அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் தான் இப்ப பொய் கேஸும் போட்டிருக்காரு. ரம்யா நிச்சயமா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டேன்ல, அவங்க வருவாங்க. எதா இருந்தாலும் நேரடியா பேசிக்கலாம். இங்க ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு மிரட்டுற வெள்ளம் வச்சு கூடாது, புரியுதா? இத பாருங்க, நாளைக்கு அந்த ரம்யா பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். அவ இது பொய் கேஸ், ஏன் என் புருஷனோட என்ன வாழ விட மாட்டீங்கன்னு தான் சொல்வா. வேற என்ன சொல்லுவா? அவ மாத்தி சொல்லிட்டா? மாத்தி சொல்ல மாட்டா. அது எப்படிங்க மாத்தி சொல்லுவா? இவளோட 2 மாசம் குடும்பம் நடத்திருக்கா. நாங்க தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இவங்கள பிரிக்கிறது அவ அப்பனோட வேலை. அவ மாத்தி சொல்லிட்டா, நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஓகே, அப்படி அவ மாத்தி சொல்லிட்டா, நானே இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். போதுமா? சசி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ரம்யா ரம்யா என்னை ஏய், ஏமாத்திட்டாம்மா. கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு அவரை சொல்றேன்ல. சொல்ல விடுங்க. என்ன நடந்துச்சு சசி? எல்லாமே முடிஞ்சு ஏமா போயிடுச்சும்மா. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. மகா, இல்ல மணி, மகா, மணி என்னமோ நடந்திருக்கு மணி. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க. இத பாருங்க, இன்னும் ஒரு அடி அவர் மேல விழுந்துச்சு, பிரஸ் கூட்டிட்டு வந்துருவேன். இல்ல மணி, அவர் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? என்ன மணி, நீங்க போலீஸா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? ஆ? இது வெளியிடம், இங்க வந்து தாம் தூம்னு குதிக்கிறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? வெளியிடமா இருந்தா என்ன? இதுவும் இந்தியாக்குள்ள தானே இருக்கு. இந்திய சட்டம் எல்லா இடத்துலயும் செல்லும்ல, அப்புறம் என்ன இருக்கு? ஐயோ, அப்படி இல்ல மகா, நீங்க பேசின விதம் அவங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக ரம்யா மேல அபாண்டமா சொல்லுவாங்களா? சசியை போட்டு அப்படி அடிப்பாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மணி. மகா, அது இல்ல மகா, இப்ப ரம்யா நாளைக்கு என்ன சொல்ல போறாங்கறதுல தான் சசியோட தலையெழுத்தே அடங்கியிருக்கு. அவ என்ன சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் சசியே ரம்யா ஏமாத்திட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. மணி, ஆம்பளைங்க தான் அடிக்கடி மனசு மாத்துவாங்க. பொம்பளைங்களுக்கு ஒரே மனசுதான், ஒரே சிந்தனை தான், ஒரே வார்த்தை தான். சரி மகா, இப்ப எதுக்கு நீங்க ஆம்பளை பொம்பளை மேட்டர்லாம் எடுக்கிறீங்க? சரி ஓகே, இழுக்கல. இங்க வந்ததுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சது. என்ன? ரம்யா இன்னும் இங்கதான் எங்கேயோ இருக்கா, இதே ஊர்ல தான் இருக்கா. அது ஒண்ணு மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்குது. நாளைக்கு நம்ம ரம்யாவை சசியோட எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். நம்ம செஞ்ச காரியத்துக்கு பிராச்சித்தை செய்யணும் மணி. சரி வாங்க போலாம். ம், நாளைக்கு வரலாம். என்ன மணி, ரொம்ப டென்ஷனா எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்க. எல்லாம் சசியும் ரம்யாவையும் நினைச்சுதான் மகா. ஆமாங்க, அவங்கள நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம், இன்னும் பிரச்சனையே முடியலையே. எப்படி முடியும்? நீங்க எல்லா இடத்துலயும் டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் முடியாது மகா. மணி, நான் டென்ஷன் ஆனேன்னா அதுக்கு ஒரு காரணம். போதும் நிறுத்துங்க. நீங்க உடனே நேஷனல் லெவல்ல விளக்கம் சொல்லுங்க. நான் திங்க் பண்றது, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரம்யா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் சசியோட லைஃபே இருக்கு. ஆமா மணி, அங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரம்யாவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் சொல்லி
சென்டிமெண்டா பேசி நடிச்சு ரம்யாவை கூட்டிட்டு போயிருக்காரு அந்த வைத்தி. ஆமா. ஆனா அம்மா இறந்த மாதிரியோ, அதாவது வைத்தியோட ஒய்ஃப் இறந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியும் அவர்கிட்ட தெரியல. அவர் கேஷுவலா தான் இருக்காரு. எனக்கு அந்த விஷயத்துல தான் அவர்கிட்ட சந்தேகமா இருக்கு. ச்சே, இந்த விஷயத்திலயுமா ஒரு மனுஷன் பொய் சொல்லுவாரு? இந்த ஆள் பொய் சொல்லுவார் மகா. என்ன வரட்டு கௌரவம் பிடிச்ச ஆளு. அதுக்காக எந்த லிமிட்டுக்கு வேணுனாலும் இந்த வைத்தி போவார். அது என்னமோ உண்மைதாங்க. இப்ப என்னங்க பண்றது? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அந்த ஆளு உஷாரான ஆளுங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நீங்க டின்னர் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் இந்த ராத்திரியில? ராத்திரிக்கு தான் சில உண்மைகளை வெளியில கொண்டு வர சக்தி இருக்கு. வந்து சொல்றேன். புருஷன் ஃப்ரீயா இருப்பானே, ஃபோன் ட்ரை பண்ணலாமா? பாரு, அவன் நம்பர் தானே? கரெக்டா? அதுக்கேமா இவ்வளோ ரியாக்ஷனு? போதும், நான் தானே பேச போறேன். ஹலோ. ஹாய் மிஸ்டர் சண்முகம், அசிஸ்டன்ட் கமிஷனர். வெல்கம் டு மூனார். ஹேய், எங்க வரணும், எப்போ வரணும்? எத்தனை பேரோட வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. ஏன் சார், நான் உங்களை தனியாக தானே வர சொன்னேன். ஊரில் இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு இந்தியா டூர் வந்திருக்கீங்க. என்ன பார்த்தா அவ்வளோ பயமா? உனக்கு நான் தனியால் போதுமாடா? நோ 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 ஏசி சார், இந்த வாடா போடாலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நோ பிளடி எமோஷன்ஸ் யூ சி. இதை பார், நீ என்னை பிடிக்கிறதுக்கு இந்திய ராணுவத்தையே கூட்டிட்டு வந்தாலும் நான் பயப்பட போறதில்ல. ஏன் தெரியுமா? என்கிட்ட அதை விட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆயுதம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்குறியா? ஜஸ்ட் ஒன் செக். உன் புருஷன் உன்கிட்ட பேசணுமா? ஹலோ ஜெயந்தி, போதும். கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திறேன். நான் இங்க வந்துட்டேன். ஓவர். போதும். ஹேய், ஹலோ ஹலோ மிஸ்டர் ஏசி, என்ன பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றிமா. என்ன ஏசி சார்? டேய், என் ஜெயந்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தன்னு வருத்தப்படுவேன். அந்த அளவுக்கு ஒன்று ஆக்கிடுவேன். ஓகே கூல் ஏசி சார். என்கிட்ட எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த பொம்பளைங்களோட கண்ணீர் இருக்கே, எவ்வளோ அமைதியாக இருக்கிறவனையும் AK-47 தூக்க வச்சிடும். சாதுவாக இருக்கிறவனை பாம்பு தயாரிக்க வச்சிடும். பார்த்துக்கியே. டேய், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். நீ கேட்ட கேஸ் ஃபைலும் கேஷை கொண்டு வந்திருக்கேன். நான் கேட்காமே அரெஸ்ட் வாரண்ட்டையும் துப்பாக்கியும் கொண்டு வந்திருப்பியே. இந்த பார், உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை என் ஒய்ஃப். ஏசி சார், ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டே, ஞாபகம் இருக்கா? நீங்க மறந்துட்டீங்க, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க மேல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களை பத்தின விஷயங்களை எப்படி சேகரிச்சு வச்சிருப்பேன்னு பாத்துக்கங்களேன். போலீஸ் நீங்க 10 அடி பாஞ்சா நான் 20 அடி பாய்வேன் சார். அது சரி, உங்க வெட்டிங் டே கிஃப்டா உங்க வைஃப் வேணுமா இல்ல அவங்களோட? டேய், இல்ல ஜெயந்தி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். குட், தட்ஸ் குட். அப்போ பணத்தோட நீ மட்டும் தனியா வர. இந்த ராவண மாதிரி 10 தலையோடலாம் வரக்கூடாது. அப்புறம் உன் தலையும் இருக்காது, உன் வைஃப் தலையும் இருக்காது. மைண்ட் இட். எங்க வரணும் சொல்லி தொலை. வெயிட் மிஸ்டர் ஏசி, யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் மீ. டேய், சே, ரம்யா நில்லடி. ஏமா என்னடி வா. ரம்யா, ரம்யா, ரம்யா ரம்யா, ரம்யா ரம்யா, ரம்யா ரம்யா, என்னடி ஆச்சு?
பேச மாட்டேங்கிற. ஏய் ரம்யா, என்னடி ஆச்சு? ஏய் ரம்யா, ஏய் ரம்யா, ரம்யா ஏன் பேச மாட்டேங்கிற? கான்ஸ்டபிள் மேடம் கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். போய் அந்த பையனை கூட்டு வாங்க. ஓகே மேடம். சொல்லுடி. ஐயோ என்னடி ஆச்சு? நான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருக்க, பேசாம அமைதியா இருக்க. என்ன? இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவ என் ஃப்ரெண்ட். அவகிட்ட நான் பேசாம வேற யாரு பேசுவா? அனாவசியமா பேசி பேசி தான் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சு வச்சிருக்கேன். இங்கேயாவது வாயை மூட்டு சும்மா இரு. ஏய் ரம்யா, உங்க அப்பா உன்னை என்னடி பண்ணாரு? சசியை விட்டு எங்க போன நீ? பாவம், அந்த சசியை உங்க நல்ல போட்டு அடிச்சிருக்காங்க. உன்னை ஏதாவது மிரட்டினாங்களா? ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? என்னடி பிரச்சனை? ஏதாவது பேசி தொலையே. ஏமா தொண பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய் ரம்யா ப்ளீஸ் டி, ஏதாவது சொல்லு. பாருடி சசிய எப்படி அடிச்சிருக்காங்க பாருடி. சசிய பாருடி. இப்ப நீ என்ன சொல்லணுமா சொல்லுமா? இவன் என்ன மிரட்டி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் ஒரு அயோக்கிய. என்ன ரம்யா சொல்ற? நீ எப்படி? எனக்கு இவனோட வாழ பிடிக்கல. எங்களை பிரிச்சு விட்டுருங்க. ஏன் இப்படி சொல்லாம ரம்யா? நான் உண்மையை காதலிச்சேன். சும்மா இருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வன்முறை பண்ணா யாரா இருந்தாலும் தூக்கி 6 மாசம் உள்ள வச்சிருவேன். மணி, இவ மனச மாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த ஆளு. ரம்யா, பயப்படாம சொல்லுங்க. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரம்யா, நம்ம காதலை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஏன் இப்படி பண்ணலாமா? ஐயோ, பிரிச்சு வச்சிருங்க. எங்களை தயவு செஞ்சு பிரிச்சு வச்சிருங்க. எனக்கு அப்பா மட்டும் தான் முக்கியம். இவனோட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கல. நான் வாழ மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டீங்கல்ல? ஏ பொம்பளை, உன் காதுல விழுந்ததுல? இங்க பாருங்க, என் பேர் மகா. பேர் சொல்லி கூப்பிடுங்க. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டல்ல? இப்ப அவ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. இனிமேல் அந்த பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு அந்த பையனை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. என்ன மேடம் விளையாடுறீங்களா? அவன் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கான். எழுதி கொடுத்துட்டு போக சொல்றதுக்கு இதென்ன கட்ட பஞ்சாயத்தா? அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிடுச்சுல்ல? இவ வேண்டான்னு சொன்னா நீங்க தான் விசாரிக்கணும். ஏன் இப்படி சொல்ற? நீ தான வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் இப்ப வேண்டான்னு சொல்ற? நீங்க தான் கேட்கணும். எதுவுமே கேட்கலன்னா என்னங்க அர்த்தம்? அனாவசியமா யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு தான் பார்த்தேன். நல்ல கதையா இருக்கே. இங்க 2 பேரோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? டைம் வேஸ்ட் ஆக்குறது தான் உங்களுக்கு கவலை இல்ல? நான் அப்படி போனா இப்படி வர, இப்படி போனா அப்படி வர. உனக்கு என்னதான் வேணும்? நியாயம் வேணும். அது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லடா சொல்லுங்க, இந்தியால ரெஜிஸ்டர் மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லுங்க. அத உங்க கைப்பட எழுதி கொடுங்க. எல்லா மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆபீஸையும் இழுத்து மூடுங்க. நான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறேன். நீங்க அங்க வந்து பதில் சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? முதல்ல பொம்பளைன்னு சொன்னீங்க, அப்புறம் அம்மா நீங்க, இப்போ மேடம் ஆக்கிட்டீங்களா? கேஸ் போடுவேன்னு சொன்னாதான் எல்லாரும் பயப்படுறீங்கல்ல? ஏய், என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஒரு பொண்ணு தான் அப்பாவோட வீட்டுக்கு திரும்பி போறது தப்பா? நீ கெட்டு குட்டிச்சுவராகி ஊரா எவனோட சுத்திக்கிட்டு இருக்க. என் பொண்ணைங்க அப்படி தரதலையா மாத்தலாம்னு நினைக்கிறியா? தொலைச்சிருவேன் உன்னை. ஹலோ, மரியாதையா பேசுங்க, இல்லனா உங்க மரியாதை கெட்டுடும். சிச்சி, உனக்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இன்ஸ்பெக்டர் மேடம், என் பொண்ணு என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லிட்டா. தயவு செஞ்சு அந்த தரதலையிலிருந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிட்டு எங்களை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புங்க. இல்ல பிபி தலைக்கேறி இந்த ஸ்டேஷனே கந்தரலோகமாயிரும். உங்க பொண்ணு கடைசியா என்னதான் சார் சொல்றா? ரம்யா, நீ இவன் கூட வாழ போறியா இல்லையா? இல்ல, நான் எங்க அப்பா கூடயே போயிடுறேன். அப்புறம் என்னங்க மேடம்? மேடம், அந்த பொண்ணு இப்படி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆள் பயமுறுத்தி வச்சிருக்காரு. டேய் அழகை, வாய மூடுறா. ஜி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, துரோகி.
அநியாயமா ஒரு பையனோட வாழ்க்கையில விளையாடுறிய. உன்னை நம்பிதான் அவன் வந்தான். இப்ப பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாரு. கண்ணை திறந்து பாருடி. ரம்யாவை திட்டாதீங்க. அவ இப்படி பேசுறானா இவர்தான் ஏதாவது பண்ணிருப்பாரு. அதுக்கு இவர்தான் காரணம். டேய்! என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசமாக்கிட்டு இப்ப ஆளாளுக்கு நியாயமாடா பேசுறீங்க. உங்களை எல்லாம் வெட்டி சாச்சு வேண்டாம். டேய் வா வா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வெளியே வாங்க நீங்க. ரம்யா இப்பயாவது சொல்லுடி, என்னடி ஆச்சு? ப்ளீஸ் சொல்லுடி. அப்பதான் இல்லல சொல்லு சொல்லுடி. உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன். சொல்லு. ஐயோ சொல்லுடி. ஏன் மேடம், என் பொண்ணை வேற தனியா விட்டு வந்திருக்கேன். அந்த மகா என் மகட்ட பேசி அவன் மனசை கலைச்சிட்டானா? என் மேல சத்தியம், உண்மையை சொல்லு. என்னடி நடந்தது? ஸ்டேஷன்ல தானே உள்ள இருக்கா, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வா. என்ன நடந்ததுன்னு சொல்லு ரம்யா. ஆமா, அந்த பொண்ணு யார் சார்? சரியான அராத்து பாட்டியா இருக்கும் போல. நானே ஊரை மிரட்டிட்டு இருக்கேன், என்னையே கோர்ட்டு கேஸ் மிரட்டுது. ஏய் ரம்யா, சும்மா இப்படி சீன் போட்டு அழுதுட்டு இருக்காத. நான் கடுப்பாயிடுவேன் பாரு. ஏய், உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் காதலுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நீ நினைச்சு பாரு. அது உங்களை மிரட்டினா என்னங்க? நான் என்ன சொல்ல சொல்லணும் அதை என் மகன் ரம்யா சொல்லிட்டான்ல, அதை வச்சுக்கிட்டு மேட்ரை முடிக்கிறத விட்டுட்டு. இங்க பாரு, நீ என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணிருக்க. உண்மையதான் சொல்லணும். ஐயோ அழாம தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு ரம்யா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. கேஸ் வேற விதமா போகுது இல்ல. அந்த ஆளுடைய தம்பி வேற அசிஸ்டன்ட் கமிஷனராமே. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சுமூகமா முடியற பிரச்சனை இல்ல. நீ இப்படி மாறி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையேடி. இங்க பாரு, உங்க அப்பா உன்னை நல்லா மிரட்டி வச்சிருக்காரு, அப்படிதானே? இங்க பாரு, நீயும் உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுநாள் இந்த ஊருக்கு வந்துட்டீங்க. அங்க உனக்காக நான் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமா? மேடம், நான் உங்ககிட்ட பேச தொகையை விட அதிகமாக வேணா நேரடியா கேளுங்க, சுத்தி வளைக்காதீங்க. ஏங்க, இங்க நான் முதலுக்கே மோசங்கிறேன், நீங்க என்னவோ கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் வேற பக்காவா வச்சிருக்காங்க. அது ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் மாதிரி. அதுல கை வச்சா நான் காலி. என் மக இருக்கிற இடத்த சொல்லு, இல்லனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு உங்க அப்பா ஆளுங்களோட வந்து என்ன தினம் மிரட்டிட்டு இருந்தாரு. இத பத்தி நான் உன்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பனா? ஏன் சொல்லல சொல்லு, ஏன் சொல்லல சொல்லு. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு சந்தோஷமா வாழணும் தானே நினைச்சேன். இப்போ நான் என்னதான் பண்ணுங்கிறீங்க? சார், நான் ஒழுக்கமா இந்த பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் கதையை முடிச்சுட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள உங்கள் ஸ்டேஷனில் குழப்பம் பண்ணி அதை சசிகிட்ட ஃபோனை கொடுத்து மகா கூட பேச வச்சது யார் தப்பு? பிரச்சனையெல்லாம் நீங்கள் கிளப்பி விட்டுட்டு என் காரியத்தை மட்டும் நீங்கள் முடிக்க முடியாதுன்னா எப்படி? உன் புருஷன் சசி சும்மா இருந்தவரை நீ தானே சீண்டி காதலிச்ச. அவரு ஏழை, உன் வீட்டு கார் டிரைவர்னு தெரிஞ்சும் காதலுக்கு காசு பணம் தேவையில்லைன்னு டயலாக்லாம் பேசின. வாழ்வு சாவு கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ண. அவரோட அம்மாவை கடத்தி கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடியில அடிச்சு இடுப்பு எலும்பெல்லாம் முறிச்சு அவங்களோட கதையை முடிக்க பார்த்தாங்க தெரியுமா உங்க அப்பா? சரி, உங்க மகளை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி தர சொல்லுங்க. சசி மேல மட்டும் இல்ல, அந்த மகா மேலையும் அந்த இன்னொரு ஆள் மேலையும் புகார் எழுதி கொடுக்க சொல்லுங்க. சரிடி, எங்களை விட்டுருடி. எங்க தலை எழுத்து உனக்கு ஒண்ணுனா நாங்க தான் உதவி பண்ணணும். இரு. யாருடி இவரு? உனக்கு இவரு யாரு? உனக்கு இவருக்கு என்னடி சம்பந்தம்? இவர் எதுக்கு உன் கல்யாணத்துக்கு சாட்சி கழுத்து போடணும்? உங்க அப்பா ஆளுங்களை வச்சு கத்தியால குத்தி ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு தெரியுமா? இவரு ஏண்டி உனக்காக இதெல்லாம் பண்ணணும்? நன்றி இருக்காடி உனக்கு? அதான் நான் என்ன செய்ய சொன்னாலும் என் பொண்ணு செய்வா. அந்த புகார முகாந்திரமா வச்சு நான் இவங்க கிட்ட சுமூகமா பேசியோ இல்ல முடிஞ்சா மிரட்டியோ சமாளிக்க பாக்குறேன். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பேச்சு மாறக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது நான் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். நாங்க உனக்காக உயிரை பணிய வச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். நீ இங்க வந்து
சசியோட வாழ பிடிக்கல, அவன் ஒரு அயோக்கியன்னு கூசாம சொல்ற. அந்த வார்த்தையை நீ சொல்றதுக்கு முன்னால இந்த 2 மாசமா அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நீ நினைச்சு பாரு. நினைச்சு பாத்தியா நீ? இல்லல்ல. உலகமே தலைகீழா புரண்டாலும் என் மகன் மட்டும் மனசு மாறவே மாட்டான், வார்த்தையே மீற மாட்டான். அந்த அளவுக்கு அவளை ஸ்ட்ராங்கா மிரட்டி வச்சிருக்கேன். ஏண்டி என் நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தையால கொல்ற? என்ன கொலை பண்ணுவேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தோம், நான் பயந்துருக்க மாட்டேன்டி. ஆனா அவரு ஏன் சசியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாருடி. நான் சொல்றபடி நீ செய்வே இல்ல. சொல்லுங்கப்பா. நீ கேட்கணும், நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன பாக்குற? நீ வேணா உங்க அம்மாவை மறந்துட்டு அவன் கூட போயிருக்கலாம், ஆனா என்னால உங்க அம்மாவை மறக்க முடியலையே. அவளை பிரிஞ்சது போதும், உன்னையும் நான் இழக்க முடியாது, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவும் முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும், அத நான் பார்க்கணும். என் கூடவே இருந்து சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவன் கூட இல்ல. அப்பா, அவனை விட்டுட்டு நான் சொல்றவனை நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி அப்பா? அப்பா கேவலம் ஒரு டிரைவர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமா அவங்க கூட வாழ்ந்துட்டு நீ எங்கேயோ இருப்ப. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மரியாதை அந்த பையனை தலைமுடிக்கிட்டு, என் அக்கா பையன் சிங்கப்பூர்ல இருக்கான், ஜாம் ஜாம்னு இருப்பான், உனக்கு பொருத்தமாவும் இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னால முடியாது, என்னாலே சசியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீங்க சொல்ற எவனோ ஒருத்தனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு எல்லாமே சசி மட்டும்தான். இதோ பாருங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதாவது நடந்துச்சு, அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னது? உயிரோட இருக்க மாட்டியா? செத்து தோழி, அத பார்க்கத்தான் நொப்பேன் இருக்க. செத்து தொலை. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் நான் சொல்றத கேட்கல, என்ன பண்ணுவீங்க நீங்க? உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. நீ உயிருக்குயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிய அவன் உயிரோட இருக்க மாட்டான். என்னடி முறைக்கிற? உங்க அப்பா பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணவன் இத பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. நான் சொன்னபடி செய்வேன். கரெக்டு தாலிய. அண்ணா சொல்லுங்கண்ணா. பொருள்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? பத்திரமா இருக்குண்ணா. அவன் எங்கடா இருக்கான்? பத்திரமா அவனும் நம்ம ரூம்ல தானே இருக்கான். இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே அவன் தலை தனியா முண்டன் தனியா இன்னும் 2 நிமிஷத்துல எடுத்துறேண்ணே. போட்டுருவானே. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. ஏன் சசி உயிரோட இருந்தா போதும்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏன் சசியை விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. பேச்சு மாற மாட்டியே. இல்லப்பா இல்லப்பா, நான் நிச்சயமா மாற மாட்டேன்ப்பா. ஏன் சசியை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அத நான் நம்பணும்ல. அப்பா ஐயே, இப்ப தடவை பேச்சு மாற மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை வரணும்ல. எடுத்துருமா.
இது போதும் இப்போதைக்கு. டேய், வாடா. அவர் கூட நான் வாழ முடியலனாலும் அவர் உயிரோட எங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் நான் அப்படி சொன்னேன் மகா. என்னடி இது? இதுதான் விஷயமா? நீ அப்படி சொன்னதுனால சசி உயிரோட நடப்பணமா ஆயிட்டாரு. நீ இல்லாம அவர் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டாருடி. இவ்வளவுதான் நீ அவரை புரிஞ்சுக்கிட்டதா? இல்ல மகா, எங்க அப்பா எங்களை வாழ விட மாட்டாரு. சசி உயிரோட எங்கேயாவது வாழட்டும், நான் செத்து போயிடுறேன். ஏய், செத்து போ, அதுல தப்பே இல்ல. ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்க சசி ஏண்டி சாவடிக்கிற? மகா, ஜஸ்ட் ஷட் அப் ரம்யா. உன்னை கொலை பண்ண போல இருக்கு. அவ்வளவு கோவம் வருது எனக்கு. சசிக்கு நல்லது செய்யறதா நினைச்சிட்டு கெடுதல் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழற வழியை பாருங்க. என்ன மகா இப்படி புரியாம பேசுற? எங்க அப்பா இதோட நிறுத்த மாட்டாரு. அவரு உன் முகத்துல ஆசிட் அடிக்க ஐடியா பண்ணிட்டாரு தெரியுமா? சசியும் மணியும் போட்டு தலை முடிவு பண்ணிட்டாரு. அடி அடுக்கல வர வச்சு ஏன் முன்னாடியே பேரும் பேசுறாரு. உங்களை எல்லாம் காவு கொடுத்துட்டு என்னால மட்டும் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எனக்காக நீங்க எல்லாம் சாகுறது தப்புடி. அதனால தான் சசியை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிரிஞ்சு போயிடலாம் ரம்யா, பிரிஞ்சு போயிடலாம். யாருக்குமே பாரம் இல்லாம பிரிஞ்சு போயிடலாம். ஆனா நீ இல்லாம சசி வாழ மாட்டாருடி. இங்க பாரு ரம்யா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரோஜா பூவை விட மென்மையானது ஒரு பொண்ணோட மனசு. அந்த மனசை கல்லாக்கிக்கிட்ட நீ இந்த முடிவை எடுத்திருக்கன்னு எனக்கு தெரியும். இத பாரு, ஆனா நான் சொல்றேன், எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, உன் காதல் ஜெயிக்கணும். அதுக்கு நீ தைரியமா எதிர்த்து நிக்கணும். இந்த விஷயத்துல நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நாங்க எல்லாரும் ஏன் சொல்றோம் தெரியுமா? உனக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இப்ப உனக்கு சொல்றேன். உங்க அம்மா சாகல ரம்யா. உங்க அப்பா சொன்ன அத்தனையும் போய் அத நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஏய், எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லங்க, ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் பண்ணல. அதான் நான் ஃபோன் பண்ணேன். நான் தான் ஃபோன் பண்ண கூடாது சொல்லிருக்கேன்ல. சரிங்க. இங்க பாரு, எல்லா விஷயமும் இங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரம்யாவை பாத்தீங்களாங்க? நம்ம பொண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கா. அப்படியா? நீ இந்த நேரத்துல போனை பண்ணி எவனாவது ஒட்டு கேட்டு பிராணை எல்லாம் சொதப்பிராத. சரிங்க. நீ உயிரோட இல்லைன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இந்த சென்டிமெண்ட்டை வச்சுதான் நம்ம பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நேர ஊருக்கு வரும்போது நீ இருக்கிற இடத்துக்கு வந்து உன்னை நான் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். சரிங்க. அப்படி வரும்போது நம்ம பொண்ணு நம்ம கூட இருப்பா. அது வரைக்கும் என்ன காண்டாக்ட் பண்ணாத. புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஏய், போனை ஆஃப் பண்ணிட்டு பேசாம இரு. சரிங்க. சமீபத்தில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. எல்லா நம்பரையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். The subscriber cannot be reached at the moment.
ஹலோ எங்க திட்டாதீங்க, இப்ப நான் போன் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஹலோ யாருங்க இது? அம்மா நான் ஐயாவோட டிரைவர் பேசுறேம்மா. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஐயா நீங்க போனை ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ண சொன்னாரு. இல்ல தம்பி, இப்பதான் ஆஃப் பண்ணலான்னு எடுத்தேன், அதுக்குள்ள போன் வந்துருச்சு, அட்டென்ட் பண்ணிட்டேன். சரிப்பா, ரம்யா பொண்ண பாத்தியாப்பா? நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிடுப்பா. சரி, ஆஃப் பண்ணிடுங்க. சரிப்பா. இங்க பாரு ரம்யா, நல்லா யோசி. உனக்கு இன்னும் டைம் இருக்குமா? நீ உள்ள வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் சசியோட வாழ்க்கை இருக்கு, எங்களோட நிம்மதி இருக்கு, மகாவோட வெற்றி இருக்கு. ஏய், நான் உடனே சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு ட்ராவல்ஸ் கார் வேணும். ஏற்பாடு பண்ணிடுறேண்ணே. அப்புறம் இங்கே செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கேட்ட தொகையை உடனே கொடுத்து அனுப்பு. சரிண்ணே. சரி, நான் வச்சுறேன். சரிண்ணே. நான் இப்ப பேப்பர் எடுத்துட்டு வந்து தரேன், எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்னதை நீ அப்படியே எழுதி கொடுக்கணும். பண்ணுவில்ல? பண்ணுவேன்ப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.